பாத்தீங்களா பாத்தீங்களா பூமிகாவோட கையா செய்யுது. பூமிகா உன்னால முடியுமா? ஆமா பூமிகா, உன் கை கால் அசைஞ்சதுமா. உன் கை அசைஞ்சது நீ தாளம் போட்ட. நான் பார்த்தமா, நான் பார்த்தேன். இங்க கையை தூக்கு, தூக்குமா, தூக்கு, தூக்கு, தூக்குமா, கை தூக்கு, தூக்குமா, கை தூக்கு. உன்னால முடியும். அப்படிதான், உன்னால முடியுமா? கை தூக்குமா, கை தூக்கு, முயற்சி பண்ணு பூமிகா, உன்னால முடியும். உன்னால முடியுமா? தூக்குமா, கமான். அப்படிதான், தூக்கு, அப்படிதான், தூக்குமா பூமிகா, கையை தூக்கு, உன்னால முடியும். தூக்கு. இங்க பாரு, இப்ப இந்த கைமா, இந்த கை தூக்கு. அப்படிதான், அப்படிதான், முயற்சி பண்ணு, இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணு பூமிகா, உன்னால முடியும். முயற்சி பண்ணு. அவ்வளவுதான். ஆமாமா, அவ்வளவுதான். ஆமாமா, அவ்வளவுதான், அவ்வளவுதான். ஐயோ, அம்மா, இப்ப கால அசைக்க முயற்சி பண்ணுமா. இந்த கால உன்னால முடியுமா? உன்னால முடியும். ட்ரை பண்ணு, ட்ரை பண்ணுமா. அப்படிதான், முயற்சி பண்ணு பூமிகா, முடியும். உன்னால முடியுமா? இன்னும் இன்னும் முயற்சி பண்ணு. அப்படிதாம்மா, முயற்சி பண்ணு. அப்படிதாம்மா, அப்படிதான். எழுந்து நடக்க ட்ரை பண்ணுமா. அப்படிதாம்மா, முயற்சி பண்ணு. காலை தூக்குமா, உன்னால முடியும். அப்படிதான், ட்ரை பண்ணுமா, ட்ரை பண்ணுமா, உன்னால முடியுமா? ட்ரை பண்ணு, நான் சொல்றேன்லமா, ட்ரை பண்ணு. வா வா, கம் ஆன், ட்ரை பண்ணுமா, ட்ரை பண்ணு. அப்படிதான், இன்னும் கொஞ்சம் பூமிகா, முடியும். இங்க பாரு, உன்னால முடியுமா? அப்படிதான், எந்திரிக்க முயற்சி பண்ணுமா. உன்னால முடியும். வா, அப்படிதான், எந்திரிக்க முயற்சி பண்ணு, முயற்சி பண்ணுமா, முயற்சி பண்ணு, முயற்சி பண்ணுமா. அப்படிதான், இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணுமா. அப்படிதான், எழுந்துருமா, முயற்சி பண்ணு. உன்னால முடியுமா, உன்னால முடியுமா. எழுந்துரு, நாங்கெல்லாம் இருக்கோம்ல. எழுந்துருமா, அப்படிதான், முயற்சி பண்ணு, முயற்சி பண்ணுமா. எழுந்துருமா, முயற்சி பண்ணு பூமிகா. கொஞ்சம் முயற்சி பண்ணுமா, இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணுமா. உன்னால முடியும். செல்லம் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், ஆனா முயற்சி பண்ணுமா. என் மக குணமாகறா. என் மகளோட கை கால்லாம் அசையுது. இனிமே என் மக எழுந்து நடக்க ஆரம்பிச்சிருவா. பழனி, ஐயா, மியூசிக்க போடுறா. போடுறா மியூசிக்க.
பொண்ணு என்னை விட டாலா அழகா நிறைய பணம் இருக்கிறவனா பார்த்து அவன் கூட ஓடி போயிட்டான். என் சாவு இந்த உலகத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டா இருக்கட்டும். காசு பிரச்சனை. பரவாயில்லம்மா, பரவாயில்ல. அம்மா, உனக்கு எந்திரிச்சு நடக்கணும்னு ஆசையா இருக்குல்ல? எல்லாரோடையும் ஆடணும்னு ஆசையா இருக்குல்ல? நான் இப்ப சொல்றேம்மா, நீ கண்டிப்பா குணமாயிடுவ. உனக்கு எல்லாம் சரியாயிடும். பரவாயில்லம்மா, பரவாயில்ல. வா, பர்த்டே கேக் வெட்டலாம். வா. அழக்கூடாது. வா வா. என் மகன் நல்லா ஆயிட்டா. எல்லாரும் இப்ப அவ பிறந்தனால சந்தோஷமா கொண்டாடணும். வாங்க, பாப்பாவை தூக்குமா. இது பர்த்டே கேக். பழனி, தீப்பிடி கொடு. ஐயா, குடுறா குடுறா. அக்காவை பாருங்கம்மா. கோபால் சார் பாருங்க. ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே டு பூமிகா. ஹாப்பி பர்த்டே டு யூ. பாடுங்க சார். May God bless you dear. கை தட்டுங்க, கை தட்டுங்க. கை தட்டுங்க, அம்மாக்கு கை தட்டுங்க. கிளாப் பண்ணுங்க, கிளாப் பண்ணுங்க. கிளாப் கிளாப் கிளாப். வாமா. அம்மா. இந்தம்மா. குழந்தை கொடுமா. இந்தம்மா. அம்மா கொடு, அம்மா கொடு, அம்மா கொடு, கொடு கொடு கொடு. கொடு. ரொம்ப சந்தோஷமா. மாலா, வா மாலா. வாங்கம்மா. வாமா. வா. வாங்கிக்க. பாட்டிக்கு. குற்றவாளிங்க உண்மையை சொன்னாங்களா? சுதர்சன் எங்க இருக்காரு? என்னோட ஹஸ்பண்ட் எங்க ஒழிச்சு வச்சிருக்காங்கன்னு சொன்னாங்களா? மேடம், நாங்க எவ்வளவு விசாரிச்சு பார்த்தோம் மேடம். அவங்க எதுவுமே சொல்ல மாட்டாங்க மேடம். நான் விசாரிக்கிறேன். வாங்க வாங்க மேடம். மேடம், நீங்க கலெக்டரா இருக்கலாம், ஆனா சட்டவிரோதமா எங்களை கொண்டு வந்து இங்க அடைச்சு வச்சிருக்கீங்க. வெளிநாட்டுக்கு தப்பி ஓட்டிட்ட நியூஸ் கொடுத்துட்டு எங்களை இங்க அடைச்சு வச்சிருக்கீங்களா? சமுதாயத்துல நாங்க ரொம்ப பெரிய ஆளுங்க. வெளியே வந்தா உங்க எல்லாரையும் காலி பண்ணிடுவோம்.
ஏய் யோ, யார்கிட்ட என்ன பேசிட்டு இருக்க? சொல்லாதீங்க அவனை. பொதுமக்கள் சொத்தை கொள்ளை அடிச்சிட்டு 3 மனையை வித்து முழுசா ஏப்பம் விட்டுட்டு அர்ச்சனா மேடத்தை எழுத்தா பேசுற முட்டியலமே பேத்துறோம் பேத்து உண்மையை சொல்லு. பண்றாங்க உண்மையை சொன்னீங்கன்னா உங்களை இந்த கேஸ்ல இருந்து விடுதலை பண்ணுவேன். சொல்லுங்க, எங்களுக்கு எதுவும் தெரியாது. உண்மையை சொல்லுங்க. எங்களுக்கு தெரியாது. நிச்சயமா தெரியாது. 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 ஆஹா, உங்களுக்கும் தெரியாது. சான்ஸே இல்ல. எங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க 3 பேரும் பொதுமக்கள் பணத்தை கொள்ளடிச்சிட்டு வெளிநாட்டுக்கு தப்பி ஓடி இருக்கீங்க. வெளி உலகமும் உங்களை அப்படிதான் நினைக்குது. உங்க 3 பேரையும் சுட்டு பொசுக்கினா கூட வெளியில யாருக்கும் தெரியாது. உங்களை யாராலையும் காப்பாற்றவும் முடியாது. உண்மையை சொல்றீங்களா இல்ல உயிரை விடுறீங்களா? நான் அந்த முடிவை எடுக்கிறதுக்கு முன்னாடி உண்மையை சொல்லி உங்க உயிரை காப்பாத்திக்குங்க. சொல்லுங்க, என் ஹஸ்பண்ட் எங்க ஒழிச்சு வச்சிருக்கீங்க? தெரியாதுங்க. சுதர்சன் எங்க? தெரியாது. சத்தியமா தெரியாது. தெரியாது. நீங்க என்ன பண்ணாலும் சரி, எங்களுக்கு எதுவும் தெரியாது. அப்போ உனக்கு வாழணும்னு ஆசை இல்ல. கண்ணை கொடுங்க சார். சார் சார் விடுங்க சார். சார் யோ விடியா விடியாண்ணா. விடியா உன விடு. யோ என்ன பண்ற? துப்பாக்கி சத்தம் கேட்டுதா? உங்கள ஒருத்தன் போயாச்சு. ரொம்ப அநியாயம், அக்கிரமம். நாங்க மனித உரிமை ஆணையத்துக்கு போவோம். அவங்க உங்களை சும்மா விட மாட்டாங்க. சரி, சொல்லிடு. உண்மையை சொல்லு. உண்மையை சொன்னா விட்டுடுறேன். சுதர்ஷன் எங்க இருக்கான்? எங்க ஹஸ்பண்ட் எங்க இருக்காரு? எங்களுக்கு தெரியாது மேடம். உண்மையை சொல்ல மாட்டேல்ல இன்ஸ்பெக்டர்? மேடம் வாயா பேசிக்கிட்டு இருக்க நீ பேச்சு. உங்களை இப்படி கேட்டா பார்த்தாது. உங்க பத்தி போட்டு லாடா தெரியும். வேண்டாம் கூட்டு வாங்க. வாயா இன்ஸ்பெக்டர். மேடம் 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 என்ன விட்டுருங்க மேடம். நான் புள்ள குடிக்கிறேன் மேடம். நான் உண்மையை சொல்லிடுறேன் மேடம். என்ன சுற்றாதீங்க மேடம். நான் உண்மையை சொல்லிடுறேன். உங்க ஹஸ்பண்ட் சுதர்சன் கஸ்டடியில் தான் இருக்காரு மேடம். சுதர்சனுக்கு ஈசிஆர்ல 25 ஏக்கர் ஃபார்ம் ஹவுஸ் இருக்கு மேடம். அங்கதான் உங்க ஹஸ்பண்ட் அடிச்சு வச்சிருக்காரு மேடம். நான் தான் உண்மையை சொல்லிட்டேன்லங்க மேடம். என்னை விட்டுருங்க மேடம். ஒன்றும் பண்ணிடாதீங்க மேடம். என் மகளுக்கு அடுத்த மாசம் கல்யாணம் வச்சிருக்கேன் மேடம். ப்ளீஸ் மேடம் விட்டுருங்க மேடம். நீ சொல்றது உண்மைதானா? நம்பலாமா? என் பிள்ளைங்க மேல சத்தியமா சொல்றேன் மேடம். நான் சொல்றதெல்லாம் உண்மை மேடம். சட்டத்துக்கு விரோதமா நான் எதையும் செய்ய மாட்டேன். சட்டத்தை ஏமாத்துற உனக்கே எவ்வளவு அறிவு இருந்தா பொதுமக்களை பாதுகாக்கிற அதிகாரிகளுக்கு எவ்வளவு இருக்கும்? வெளில வா. கூப்பிடுங்க. போய் நில்லையா. எல்லாரையும் வண்டியில ஏத்துங்க. ஓகே மேடம். ஓ வாங்க வாங்க.
எங்க தப்பியோட நினைக்கிற? நீ இனிமே என் கூட மோதணும்னு நினைச்ச இன்னும் பல விளைவுகளை சந்திக்க வேண்டியது இருக்கும். என்ன பயம்படுத்துறியா? இல்ல, அறிவுறுத்துறேன். என்கிட்டயேவா? உன்கிட்ட தான். நீ என்ன பண்ணாலும் நான் செய்யறத செஞ்சுக்கிட்டு தான் இருப்பேன். என்ன மாதிரி பணக்காரங்களையும் முதலாளிகளையும் உன்ன மாதிரி அதிகாரிகளால ஒன்றும் பண்ண முடியாது. உனக்கு தோல்விதான் மிச்சமாகும். சட்டத்துல இருக்கிற குறுக்கு வழியை பயன்படுத்தி ஜெயிச்சிடலான்ற நம்பிக்கையில நீ பேசுற. உன்ன மாதிரி பொதுமக்கள் பணத்தையும் அரசாங்க பணத்தையும் ஏமாத்துற எவனா இருந்தாலும் இனிமே இந்த அர்ச்சனா விட்டு வைக்க மாட்டான். அதுல நீ மட்டும் என்ன விதி விளக்கா? உனக்கு நான் பல முறை மன்னிப்பு கொடுத்தோம், நீ திருந்தல. உனக்கு நான் வாங்கி தர பனிஷ்மெண்ட்ல உன்ன மாதிரி இருக்கிற குற்றவாளிகள் எல்லாரையும் திருந்த வைக்கிறேனா இல்லையான்னு பாரு. அது உன்னால முடியாது. என்னால முடியும். உன்ன மாதிரி பல அதிகாரிகளுக்கு தண்ணி காட்டினவன் நான். உன்ன மாதிரி கிரிமினல்ஸா அடக்கி ஒடுக்கதான் நான் பிறவியே எடுத்திருக்கேன். என்கிட்டயே சவால் விடுறியா? உன்னை இந்த முறை வெளில விட்டாதானே சவால் நான் பேசுவேன். ஏசிபி சார், இவன் செஞ்ச குற்றத்துக்கும் செய்யாத குற்றத்துக்கும் சேர்த்து அரெஸ்ட் பண்ணுங்க. அப்பாவி மக்கள் வாழணும்னா இவன் நிரந்தரமா உள்ள இருக்கணும். தூக்கிட்டு போங்க இவனை. அர்ச்சனா, திரும்ப திரும்ப என் கூட விளையாடிக்கிட்டு இருக்க. இதுக்கெல்லாம் நான் பழி வாங்காம விட மாட்டேன். என்னையா அரெஸ்ட் பண்ணுங்க, நான் யாருன்னு காட்டுறேன். டேய் மதன், என்னடா என்னமோ பயந்த மாதிரி யோசிச்சுட்டு இருக்க? பின்னமா, இந்த வீட்டுக்கு நம்ம கெஸ்டா வரும்போது அந்த பூமிக்கு அப்படியே சவ மாதிரி இருந்தா, இப்ப என்னடா சிவ மாதிரி எந்திரிச்சு நிக்கிறா. என்னமா பண்றது? பர்த்டேல பார்த்தல, பாட்டுக்கு தாளம் வேற போடுறா. இன்னும் பேச்சு பொண்ணுதான் வரல. அதுவும் வந்தது இங்க இருந்து ஓட்டம் பிடிக்க வேண்டியதுதான். டேய் மதன், பூமிக்காவது பேசுறதாவது, அவ இந்த ஜென்மத்துக்கு பேசவே மாட்டாடா. நீ இப்படியே தான் சொல்லிக்கிட்டு இருக்க. ஒண்ணு கூட நமக்கு சாதகமாவே நடக்க மாட்டேங்குது. இனிமே நடக்கும் பாரு. என்ன நடக்க போகுதோ. மாமா, எடுங்க இதெல்லாம், தூக்குங்க. சார், சார்.
ஆ